வணக்கம் உறவுகளே. இந்த பதிவுக்குள்ளால என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், இந்தியா மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கோபம் கொண்டு அதிகளவு வரியை விதித்திருக்கின்றார். முதல் இந்தியா மீது 25% வரியை விதித்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவிலே இருந்து எண்ணெய்கள், எரிவாயுகள், தொடர்ச்சியாக நிலக்கரிகள் கொள்வனவு செய்யப்படுவதன் மூலம் ரஷ்யாவும் இந்தியாவும் மிக நெருக்கமாக நட்பு நாடுகளாக மாறுவதனால் கோபமடைந்த ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய கொள்கையை மாற்றி இப்பொழுது 50% 25% 50% வரியாக உயர்த்தியிருக்கிறார். இது ஒரு சம்மட்டி அடி இந்தியாவிற்கு. ஏனென்றால் இந்தியாவினுடைய மிகப்பெரிய உற்பத்திகள் மிக பல உற்பத்திகள் அமெரிக்காவினுடைய சந்தைகளை தான் ஆக்கிரமித்து நிற்கின்றன. ஆகவே இந்திய சந்தைகளிலிருந்து இந்திய உற்பத்திகள் அமெரிக்க சந்தைக்கு போகின்ற பொழுது அதற்கு 50% வரி இடப்படுகின்ற பொழுது அதனுடைய பெறுமதி அதிகரிக்கும். ஆகவே நுகர்வோர் அதை வேண்டுவதற்கு பின்தங்குவார்கள். ஏனென்றால் இந்தளவு வரியை கொடுத்து அதிகளவு விலையில மக்கள் வாங்குவதற்கு தயக்கப்படுவார்கள். ஆகவே அங்கு இந்திய பொருட்களுடைய கேள்விகள் குறையப்படும். அதாவது சப்ளை அதிக அளவில் போய்க்க கேள்வி டிமாண்ட் குறையக்கில் இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு அடி விழும். இது என்னத்துக்கு அவர் செய்கிறார் என்றால், ரஷ்யாவில் தொடர்ந்து எரிவாயு என்ன பொருளாதார தடையை ரஷ்யாவுக்கு போட்டாலும் வேண்டாம் என்று சொன்னாலும் தொடர்ச்சியாக எரிவாயு, நிலக்கரிகள் மற்ற விஷயங்களை அங்கிருந்து கொள்வனவு செய்கிறதும், ஆயுத தளபாடங்களை ரஷ்யாவிலிருந்து கொள்வனவு செய்கிறதும், போர் பயிற்சிகளை மேற்கொள்வதும், ரஷ்யாவோட நெருங்கி சேர்ப்பதும் மோடியோட நல்ல ஒரு நட்புறவு நாடாக நட்புறவு மனிதராக இருந்த ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது அதிக கோபத்துக்குள்ளாகி இப்பொழுது 50% இது ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு வரி வீதம். 50% வரி என்பது இந்திய பொருட்களுக்கு மிக உயர்ந்த வரியை அது ஏற்படுத்தப்பட போகிறது. பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகிறது. இல்லை எப்படி இந்தியா மீளப்போகிறது தெரியாது. ஏனென்றால் இந்த அமெரிக்க சந்தையை விட்டால் அவர்கள் வேறு சீன சந்தையிலையும் போய் அவர்கள் செய்ய இயலாது. அமெரிக்கான்ற ஒரு மிகப்பெரிய சந்தை இந்திய உற்பத்திகளுக்கு. ரஷ்யாவிலேயும் கொண்டு அவர்கள் அதை வித்தும் கொள்ள முடியாது. ஆகவே பெரிய ஒரு பொருளாதார இக்கட்டான சூழ்நிலை இந்தியாவுக்கு ஏற்படும் என்பதில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஏலவே முதலே ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்பது ஒரு 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 கீழ்த்தரமான பொருளாதாரம் என்ற அளவிற்கு விமர்சித்திருந்தார். அதற்கு வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தகுந்த பதிலடியையும் கொடுத்திருந்தார் முன்னே ஒரு நாட்களுக்கு முன்னர். ஆகவே இப்படி இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு பிரகடனப்படுத்தப்படாத போராக வர்த்தக போர் வெடித்திருக்கிறது. எந்த நிலைக்கு செல்ல போகின்றது என்று யாருக்குமே தெரியாது. இந்தியாவிற்கு 50% வரி விதிப்பை விதித்துவிட்டு பாகிஸ்தானுக்கு நல்ல சலுகைகளையும் ஊக்குவிப்புகளையும் கொடுத்து கொண்டிருப்பது இந்தியாவை இன்னும் கோபம் கொள்ளச் செய்வதாகத்தான் இருந்திருக்கிறது. பார்ப்போம் எப்படி இந்த பொருளாதார உச்சம் பெற்று இந்தியாவும் அமெரிக்காவும் எந்த முருக நிலைக்கு போன்னு தெரியாது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன விஷயம் இல்லை, இதுக்கு பின்னணி விஷயம் என்று பார்த்தோம்னா அமெரிக்கா தனிய இந்தியாவை பகைக்கல. பக்கத்தில் இருக்கிற கனடா நாட்டுக்கும் 35% வரியை 35% வரியை விதித்திருக்கிறது. மெக்சிகோவுக்கு விதித்திருக்கிறது. அருகிலுள்ள நாடுகள் அதைவிட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் பலருக்கு அதிகரித்த வரியை விதித்ததன் மூலம் அவர்களும் ஒரு கோப நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே தனியே இந்தியாவை மட்டும் ஓரம் கட்டுறது என்று விட்டாமல் கனடாவையும் இவர்கள் ஓரம் கட்டிக்கொண்டு மேற்கத்திய நாடுகளையும் ஓரம் கட்டிக்கொண்டு ட்ரம்ப் அவர்கள் செயற்படுவது என்பது அவர்களுடைய பொருளாதாரத்தை ஒரு நேரத்திலே பாதிக்க பண்ணலாம் என்பதுதான் திண்ணம். மீண்டும் இதுபோன்ற செய்திகளை அறிவதற்கு தொடர்ந்தும் தொடர்பிருங்கள். நன்றி, வணக்கம்.